ஆம்புலன்ஸில் போனோடனே எடப்பாடி கூட்டத்தில் போனோடனே எல்லாம் இது பண்ணாங்க, அந்த ஓட்டுநரை பிடிச்சி திட்டினாங்க, ஓட்டுநர் இது பண்ணாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கம்னு சொல்லி ஒரு இதில் வந்து லெட்டர் பேடில் கையெழுத்து போட்டு தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கம் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும், எங்களை எப்படி வந்து நீங்கள் அடிக்க வந்தீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், எடப்பாடிக்கு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் பேடு, அந்த லெட்டர் பேடில் கீழே பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் அப்படின்னு ஒரு கையெழுத்தை போட்டு இந்த இதிலெல்லாம் இந்த புதிய தலைமுறை மாதிரி டிவியில் அதை போடுறாங்க. இப்போ எல்லோரும் நம்பினாங்க, நானும் கூட நம்பினேன், இருக்கும் யாரும் போராட்டம் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அந்த தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கம் அவர் பேசுகிறாரு, எவன்டா என் பேரை யூஸ் பண்ணவன், இந்த வீடியோ இந்த ஆடியோவை பாருங்கள் என்ன சொல்கிறார். ஹலோ ஹலோ, புதிய தலைமுறைங்களா? ஆமாம் சார். வணக்கம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் பிபின். நான் வந்து ஆம்புலன்ஸ் அசோசியேஷனில் ஸ்டேட் பிரசிடண்டாக இருக்கிறேங்க. சரி சரி. அதாவது நான் ஒரு லெட்டர் பேட் கொடுத்ததா சொல்லி நீங்கள் நியூஸில் விசிபிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த நேற்று இந்த இபிஎஸ் இது நடந்தது பார்த்தீங்களா, அதில் கண்டனம் தெரிவித்து சொல்லி நான் கொடுக்கவே இல்லைங்க, யார் கொடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்கள், என்னோட பேர் அதில் யூஸ் ஆகிருக்குது. ஆக இந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாரு, நான் கையெழுத்தே போடல, என் பேர் சொல்லி அவன்டா போட்டதுன்னு கேட்குறேன். அப்படின்னா இந்த இதை கொண்டு வந்தது யார்? இந்த கண்டனத்தையும் போராட்டம் பண்ணுவேங்கிற உள்ள கடிதத்தையும் உருவாக்கியவர் யார் சொல்லவா வேணும்? ஸ்டாலினை தவிர வேறு யாரும் செய்ய முடியும்? ஜீன் அது, அப்பாவோட ஜீன் அங்கங்கே வேலை செய்யும். அப்பா என்ன அயோக்கியத்தனம் பண்ணாரோ அதை அவர் பண்ணுவார். அப்பா நல்லதே பண்ணாதனால இவரும் நல்லதே பண்ணலை, அதனால் இதுக்கு அவங்க அப்பாவை தான் குற்றம் சாட்டணும். இவர் ஏதாவது கெடுதல் பண்ணாலும் அவங்க அப்பாவை தான் குற்றம் சாட்டணும், இவர் நல்லது செய்யலைனாலும் அவங்க அப்பாவை தான் குற்றம் சாட்டணும். காரணம் அவருடைய ஜீன் தானே.